நேத்து ரிவ்யூலே சொல்லியிருந்தேன் இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள கண்டிப்பா அடிச்சு பண்ணுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது அது இன்னைக்கே நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை முட்டிக்குது. இதுல மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் ரஞ்சித் வந்து கத்துறாரு, அடிபடாம அடிபடாம அப்படின்னு கத்துறாரு. இந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து அடிச்சிட்டீங்க, நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஷால் வந்து எகிர்றாரு. ஆனா ஜாக்லின் சொல்றாங்க நான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே இல்லை, நான் சொன்னான்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் விஷால் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னா அந்த வார்த்தை அப்படின்ற மாதிரி இவரு எகிரிட்டு போறாரு. ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான கிளாஷ் வருது. ஒரு பக்கம் ரயன் வந்து பாத்தீங்கன்னா வாடா வாடான்னு யாரையோ கூப்பிடுறாரு, யாருன்னு தெரியல. ஆனா இந்த டாஸ்க் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. ஏன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் ரெண்டு பேர் வந்து டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க, நம்மளே பார்த்துட்டு இருந்தோம். ஒன்னு ஜாக்லினும் அன்ஷிதாவும். ஸோ அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, நேச்சர் கால்ஸால என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு ஓடிட்டாங்க அன்ஷிதா. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து ரொம்ப டஃபா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது, இது நைட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. மார்னிங் ஃபுல்லா என்ன நடக்கும் தெரியல, பட் இது நைட்டு தான் இப்போ எடுத்து ப்ரோமோவை போட்டிருக்காங்க. ஆனா இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது விஷால் வந்து அவரோட என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பார்ல, நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுவேன், நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ரொம்ப சாஃப்டாக விளையாடிட்டு இருப்பார்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த லவ் மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்போஸ் ஆனார். இப்போ இந்த மாதிரி டாஸ்க் வந்து கொஞ்சம் ஹெவியாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விஷால் வந்து ஓகே இப்போ தான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு. அதாவது ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அது இப்போ தான் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஓகே இதுக்கப்புறம் தான் விஷால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய போகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது, இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய கலவரம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப பெரிய வன்மம் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா டீம் கேம் அப்படின்றதுனால எல்லாருமே உள்ளே வச்சுட்டு இருந்தானுங்க, நம்ம டீமுக்குள்ளேயே சண்டை வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, எப்போ டீம் இல்லைன்னு ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் எப்போ ஆரம்பிச்சதோ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் எவனெல்லாம் நம்மளை பிடிக்கலையோ அவனை எல்லாம் டேரெக்டாக இறங்கி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் இறங்கிட்டானுங்க. இதில் வந்து ரொம்ப சேஃபாக ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டாரு. அந்த பொம்மையை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேட்டோன்னு கொடுத்துட்டார்ல, அதுக்கப்புறம் இந்த பக்கம் தர்ஷிகா கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தால் சமாளிக்கவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி டீம்னு ஒன்று இருக்கும்போது டீம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நிற்பாங்க. இப்போ டீம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கூட நேற்று யாருமே நிற்கல, துண்டா அப்படி சொல்கிறது அப்படியே ஆடு வந்து தனியாக சிக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷால் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ப்ரோமோல காமிக்கிறாங்க. இது யார் மேலே தப்பு கரெக்ட் அப்படின்ற ஷோ பார்த்தா தான் தெரியும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லுவாங்களே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் மேட்டர் என்னன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் டீமாக தான் ஆடணும். இப்போ ரெண்டு டீம் வந்து ஆல்ரெடி நாங்கள் டீம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு டீம் இருக்குல்ல விஷால் தர்ஷிகா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீம்னே சொல்லலை, ஆனால் டீம் கேம் தான் ஆடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேக்காக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெருசாக மாட்ட போறாங்கன்னு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.